அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சாலிட் எடிட்டிங்கில் இருக்க ஒரு சில கமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் யூனிட் செட் பண்ணிக்கிறேன். யூனிட்ஸ் ப்ரிசிஷன் 0, இங்கே மில்லிமீட்டர் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். அதே மாதிரி லிமிட்ஸில் ஃபஸ்ட்டு லோயர் லெஃப்ட் கார்னர் 0,0 என்டர், அப்பர் ரைட் கார்னர் 420,297 என்டர். இப்போ ஸ்னாப் செட்டிங் டிஸ்பிளே கிரிட் பியாண்ட் லிமிட்ஸை டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, ஜூம் ஆல். ஓகே, அடுத்தது டைமென்ஷன் ஸ்டைல் டி கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன் ஸ்டைல் ஓப்பன் ஆகிடும். இதில் மாடிஃபை, இங்கே வந்து ஏரோ சைஸ் நான் வந்து 3 கொடுக்குறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட்டு ஹைட்டு ஒரு 3 கொடுக்குறேன். ப்ரைமரி யூனிட்ஸில் இங்கே ப்ரிசிஷனில் 0 வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ செட் கரண்ட் க்ளோஸ். இப்போ ஃபஸ்ட்டு நாம் இந்த எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸை பற்றி பார்ப்போம். ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கொயர் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். 50, 50 என்டர். இப்போ ஹைட் ஒரு 50. இப்போ இது 2D ஒயர் ஃப்ரேமில் இருக்குது. நான் இப்போ ரியலிஸ்டிக்கில் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ சாலிடாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ் அதை பற்றி பார்ப்போம். இப்போ சாலிட் எடிட்டிங்கில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ் ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துட்றேன். இப்போ ஜஸ்ட்டு இந்த சாலிடோட எட்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு நான் ஏதாவது பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த சாலிடோட எட்ஜஸ் எல்லாம் அங்கேயே இருக்குது. ஜஸ்ட் அந்த சாலிட் மட்டும் மூவ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மறுபடியும் நாம் எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ் மறுபடியும் அந்த சாலிடை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ ஏதாவது ஒரு பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக நம்ம அந்த சாலிடோட எட்ஜஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்தது இம்ப்ரிண்ட், இதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். அடுத்தது ஒரு சர்க்கிள் பேஸ் பாயிண்ட்டு. இதுக்கெல்லாம் நான் டைமென்ஷன் கொடுக்காம தான் நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பண்ணும்போது ஏதாவது டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இம்ப்ரிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சர்க்கிள் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ சர்க்கிள்னு கேட்குது. சர்க்கிள் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நோ கொடுத்துட்றேன். ஏன் நோ கொடுக்குறேன்னா சோர்ஸ் ஆப்ஜெக்ட் டெலிட் ஆகணுமான்னு கேட்குது. நான் டெலிட் ஆக வேணான்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் நோ கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேஸை ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெட்டீரியல்ஸ்னு கொடுக்குறேன். மெட்டீரியல்ஸ், ஏன்னா இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் செப்பரேட் கலர் கொடுக்க போகிறோம். நான் இப்போ இம்ப்ரிண்ட் பண்ணதால் இது ஒரு ஃபேஸும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஜஸ்ட் அந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் டு செலெக்ஷன் இதை கொடுத்தோன்னா நம்ம என்ன கலர் செலக்ட் பண்ணோமோ அந்த கலர் அங்கே ஃபார்ம் ஆகிடும். இப்போ உள்ளே இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சாலிட் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கலர் கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த பக்கம் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலருக்கு கொடுக்குறேன். அசைன் டு செலெக்ஷன். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அசைன் டு செலெக்ஷன் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ 2D ஒயர் ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். அடுத்து நாம் பார்க்க போகிறது கலர் எட்ஜஸ். இப்போ ஒவ்வொரு எட்ஜஸுக்கும் நாம் ஒவ்வொரு கலர் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு கலர் நான் கொடுக்க போகிறேன். க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த வெர்டிக்கல் லைனுக்கெலாம் ஒரு கலர் கொடுக்குறேன். மறுபடியும் கலர் எட்ஜஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்டர் கொடுக்குறேன். எல்லோ கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லோ கலரில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது கீழே அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர். ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எட்ஜஸ்க்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுதான் இந்த கலர் எட்ஜஸோட யூசேஜ். அடுத்தது காப்பி எட்ஜஸ். இப்போ நம்ம பர்டிகுலராக ஒரு எட்ஜ் மட்டும் நமக்கு காப்பி ஆகி வேணும்னா அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்து நம்ம அதை காப்பி எட்ஜஸ் மூலமாக நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எட்ஜஸும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஒரு ஐசோமெட்ரிக் வியூவாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். நான் அதுதான் ஒவ்வொரு எட்ஜஸாக இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது எல்லாமே ஐசோமெட்ரிக் வியூஸாக தெரியும். ஜஸ்ட் அதை மொத்தமாக செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்ண போகிறேன். இந்த ஹிடன் லைன்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். பேக்ரவுண்டு பேக் சைட்லாம் தெரியாது. ஜஸ்ட்டு ஐசோமெட்ரிக் வியூவில் ஃப்ரண்ட்ஸ் ஐசோமெட்ரிக் வியூவில் என்ன இருக்கோ அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ராயிங் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி எதுவும் தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம ட்ரா பண்ணதுலேயும் பின்னாடி நாம் செலக்ட் பண்ணாததால் அது எம்டியாக இருக்குது. இப்போ ஐசோமெட்ரிக் வியூ. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் எட்ஜஸ் மூலமாக ஒவ்வொரு எட்ஜஸும் செலக்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது 2D ஒயர் ஃப்ரேமில் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ டைமென்ஷன் செட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹரிசாண்டலாக டைமென்ஷன் ஃபார்ம் ஆகுது. நம்மளுக்கு வெர்டிக்கலாக ஃபார்ம் ஆகணுன்னா இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா இப்போ நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு இந்த யூசிஎஸ்ஸை எடுத்துகிட்டு போய் அங்கே ஏதாவது ஒரு ஃபேஸில் வச்சு இப்போ நாம் டைமென்ஷன் மார்க் பண்ணலாம். இப்போ டைமென்ஷன் அலைன். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெர்டிக்கலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. முன்னாடி ஹரிசாண்டலாக க்ரியேட் ஆனது இப்போ யூசிஎஸ் அங்கே எடுத்து வச்சதோடனே நமக்கு வெர்டிக்கலாக அந்த டைமென்ஷன் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் யூசிஎஸ்ஸை இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸுக்கு நான் மூவ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம அங்கே மூவ் பண்ணும்போதே அந்த ஃபேஸில் ஒரு இண்டிகேஷன் காமிக்கும் ப்ளூ கலரில். அதை பேஸ் பண்ணி நம்ம அங்கே யூசிஎஸ் இருக்குன்னு நம்ம ஃபைன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமென்ஷன் தப்பாக வருது, 49 வருது. ஆனால் நம்ம கொடுத்தது 50 கொடுத்துருந்தோம். இப்போ மறுபடியும் நான் டைமென்ஷனில் போயிட்டு இதெல்லாம் நம்ம கரெக்டாக வைக்கிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆனால் எல்லாம் தப்பாகிடும். ஓகே, 50 50. இப்போ பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக க்ரியேட் ஆகிருக்கு. முன்னாடி ஹரிசாண்டலாக க்ரியேட் ஆன டைமென்ஷன் இப்போ வெர்டிக்கலாக க்ரியேட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.